சோ வணக்கம் மக்களே. சோ நாளைக்கு ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒரு மிட் வீக் எவிக்ஷன் வைக்க போறாங்க. அதாவது இன்னைக்கு ஆக்சுவலா நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த மிட் வீக் எவிக்ஷன்ல யார் வெளியே போக போறா அப்படிங்கறது நீங்க ஓரளவு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நேத்து நடந்த மிட் வீக் எவிக்ஷன்ல ஒரு சின்ன க்ளூ கொடுத்துட்டாங்க. சின்னது இல்ல, பெருசாவே தூக்கி கொடுத்துட்டாங்க. கிரியேட்டிவிட்டியும் சரியில்லை. அதை ரெண்டாவதா சொல்றேன். நாளைக்கு விஷ்ணு விஜய் அவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேறாரு. 5வது ஃபைனலிஸ்டா இந்த வீட்டுல இருந்து அப்படியே விடை பெற்று வெளியே செல்கிறார் நமது விஷ்ணு விஜய் அவர்கள். என்ன பொறுத்தவரைக்கும் விஷ்ணு விஜய் அவனோட பெஸ்ட் கொடுத்திருக்காரு சொல்லுவேன். இந்த வீட்டுல எவ்வளவு பேர் இருந்தாலும், எவ்வளவு பேர் கூட்டமா சேர்ந்து மொத்தமா அட்டாக் பண்ணாலுமே ஏதோ ஒரு வகையில சின்னதா சர்வே ஆகி ஏதாவது ஒண்ணு ஃபன் பண்றாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன பொறுத்தவரை கடைசி ஒரு 3-4 வாரங்கள் உண்மையா சம ஃபன். நைட் ஆச்சுன்னா நீங்க லைவ் பார்க்கலாம். காலையில லைவ் விட நைட் ஒரு 10-11 மணிக்கு அப்புறம் விஷ்ணு விஜய் பேச ஆரம்பிச்சிட்டானா அந்த லைவ் பாத்தீங்கன்னா உண்மையாவே சிரிப்பா இருக்கும். அவன் பேசுறதே அப்படி என்ன டே ஏன்டா டே அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமா பேசிட்டு இருப்பான். யாரையா ஒருத்தர் பேசி உண்மையாவே ஃபன்னா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அவனோட பெஸ்ட்டை கொடுத்திருக்கான். டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னா அது விஷ்ணு விஜய் தான். என்னோட கருத்தை சொல்றேன். டாஸ்க் பீஸ்ட்னா அவன் தான். ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றதோ இல்ல மொத்தமா சேர்ந்து அதை அட்டாக் பண்ணும், இதை அட்டாக் பண்ணும், இப்படி பண்ணும், அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு அதுல பண்ணிக்கிட்டே இருப்பான். அது ஃபெயில் ஆனாலும் சரி, ஆனா கண்டிப்பா பண்ணுவான். அவனோட 100% கொடுத்து ஏதாவது இடத்துல பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கான். பட் இந்த சீசன்ல பெருசா டாஸ்க்லன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் விஷ்ணு விஜய் அவர்கள் அவரோட பெஸ்ட்டை கொடுத்து இந்த வீட்டை விட்டு விடைபெற்று வெளியே சேர்க்கிறார். இதுல நான் நேத்து க்ளூ கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லிருப்பேன். நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. நேத்து இந்த மிட் வீக் எவிக்ஷன் நீங்க வந்துச்சுன்னா கடைசியில விஷ்ணு விஜய், விஜய் வர்மா இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. அதுல நீங்க ஓரளவு கெஸ் பண்ணிருப்பீங்க. கடைசியா சேவ் பண்ணப்பட்டது நம்ம விஷ்ணு விஜய் அவர்கள் சொல்லிட்டு. அதான் சொல்றேன், இந்த கிரியேட்டிவிட்டியும் சரியில்லைங்க. அவங்க நினைச்சிருந்தா கடைசியில விஜய் வர்மாவையும் அந்த சைட்ல மாயா இல்லாட்டினா அர்ச்சனா அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய கேரக்டர் வச்சிருந்தீங்கன்னா என்னடா அவங்களுக்கு ஒருவேளை ஓட்டுகள் இல்லையோ அப்ப அடுத்த மிட் வீக் எவிக்ஷன்ல இவங்க தான் வெளியே போகலாம்னு சொல்லிட்டு மக்கள் கொஞ்சம் குழம்பி ஆர்வமா இருந்திருப்பாங்க. பட் அவன் என்ன பண்ணிட்டானோ ஈஸியா க்ளூ கொடுத்துட்டானோ. கடைசியா விஷ்ணு விஜய் சேவ் பண்றாங்க. அப்ப அடுத்த எவிக்ஷன்ல யார் போவா? விஷ்ணு விஜய். சோ ஈஸியா க்ளூ கொடுத்து இந்த சீசனை பொறுத்தவரை படு மொக்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க ஆட்களை பொறுத்தவரை கண்ட மெனிக்கு டாக்ஸிக்கா இருக்காங்க. கண்ட மெனிக்கு டாக்ஸிக். இதுல ஒரு 2 விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாரும் நோட் பண்ணி நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில பூர்ணிமா வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல. சோ பூர்ணிமா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க கேரவன்ல உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அதை பத்தி ஒரு வீடியோ கூட விட்டுருக்காங்க. கேரவன்ல உட்கார்ந்து வேணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வீடியோ பாக்குற மாதிரி பார்த்துட்டு மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுற மாதிரி காட்டி அப்படி கிளம்பி போற மாதிரி போயிட்டு கடைசியில ஓட் ஃபார் மாயான்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த வீடியோக்கு பேக்ரவுண்ட்ல நம்ம வனிதாக்கோட சவுண்ட் இருக்கும். நான் அந்த காலையில இருந்து எல்லா வீடியோல சொல்லிட்டு இருக்கேன், நம்ம அக்காவோட ட்ரைனிங் தான் இது. பக்கா ட்ரைனிங். கூட்டு உட்கார வச்சு 2 நாள் நல்லா வீட்டுல சாப்பாடை போட்டு நல்லா மண்டையில பென்ட்ரைவ சொருவி என்னத்தலாமோ ஏத்தி விட்டுருக்காங்க. அவ்வளவு டாக்குமெண்ட் உள்ள வந்து கக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. பட் இதுல பூர்ணிமா தெளிவா இருக்காங்க. அது நீங்க நல்லா கவனிச்சா தெரியும். பூர்ணிமா தெளிவா இருக்காங்க. ஏன் பூர்ணிமா தெளிவா இருக்காங்க நான் சொல்றேன். அவங்க வெளியே வந்து ஆல்ரெடி ஒரு 2 படம் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் வேற பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த நீங்க அந்த சிவப்பியா சம்திங் அந்த ஒரு படம் நினைக்கிறேன். அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணிட்டு வந்தனால இப்போ ப்ரொமோஷன் டீம் சொல்லியே உள்ள அனுப்பியிருக்காங்க. நீங்க திருப்பி வீட்டுக்கு போய் நான்சென்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட மூவிக்கு அடி வாங்கும். சோ கண்டிப்பா ஏன்னா மூவி ப்ரொமோஷன் போஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா நம்ம பிரதீப் ஃபேன்லாம் வச்சு செய்யறாங்க. சாரி நீ கேட்டே ஆகணும், மக்கள் கிட்ட நீ என்ன சாரி கேட்க முடியற, நீங்க பண்ண தப்ப ரெக்ரெட் பண்றீங்களா இல்லன்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரதீப் ஃபேன்லாம் வச்சு செய்யறாங்க. எல்லாம் நீங்க தானே, நீங்க பண்ற வேலை தானே எல்லாம். சோ அந்த மாதிரி இருக்குமா அவங்க டீம் வந்து ஆல்ரெடி சொல்லி அனுப்பியிருக்காங்க. நீங்க வந்து நான்சென்ஸ் மாதிரி எதுவும் பண்ணிடுறாங்க. கிளியரா இருங்க, கிளவரா இருங்க, எல்லார்ட்டுமே பேசுங்க, பொதுவா ஒரு நியூட்ரலா இருந்துட்டு வெளியே வாங்க, அப்பதான் ஒரு நல்ல பேரோட வெளியே வருவீங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த ஒரு ரீசனாலதான் நம்ம அக்கா மண்டல ஏத்தி விட்ட டாக்குமெண்டா டிலீட் பண்ணிட்டு அவங்க தனிப்பட்ட முறையில ஒரு டாக்குமெண்டா வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சா தெரியும். அர்ச்சனா கூட பேச வச்சிருப்பாங்க கடைசியா மாயா கிட்ட. பட் இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம இவர் இருக்காரு. அவர் பேர் என்னது? சரவண விக்ரம் அவர்கள் ரொம்ப ஆப்போசிட்டா இருக்காரு. அவங்க தங்கச்சி ஒரு ஸ்டோரி கூட போட்டாங்க. அதாவது ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. என்னன்னா அந்த ஸ்டோரியில செம்மையா ஒன்னு எழுதியிருக்காங்க. அவன் குடும்பத்தை பெருசா யோசிக்காம இன்னொரு குடும்பத்தை அவன் பெருசா யோசிக்கிறான்னா அவன் ஒரு தப்பான வழியில தான் போறான் அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. யார பத்தி தெரியுதா? அவங்க அண்ணன் சரவண விக்ரம் பத்தி தான். ஏன்னா அவங்க குடும்பம் அவ்வளவு சொல்லியும் இல்ல எனக்கு மாயா பூர்ணிமா தான் முக்கியம், மாயா தான் முக்கியம் சொல்லி உள்ள போய் மாயாக்கு சொம்பு தூக்குறான்ல, அந்த ஒரு காண்டில அவங்க தங்கச்சியே போட்டாங்க. அவன் தப்பான வழியில தான் போறான், அவன் திருந்தவே மாட்டான், அவனை தண்ணி தொளிச்சு விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சரவண விக்ரம் பத்தி அவங்களோட கருத்தையும். விஜய் வர்மா வெளியே போறாரு. அடுத்த மிட் வீக் எவிக்ஷன் யாரா இருக்கும்? மிட் வீக் எவிக்ஷன்ல அடுத்த சாட்டர்டே சண்டேல யார் வெளியே போவான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆயிரத்தம் மாயா நீ வா ஆயா தினேஷ் ப்ரோ இருக்கீங்களா? எல்லாரும் இருக்கீங்கன்னு நம்புறேன். உங்க 2 பேர் மேலதான் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல பாருங்க. அடுத்த டிக்கெட் யாரை தூக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்க.